பொம்பளை பிள்ளைங்க கொலையெல்லாம் பண்ணுவாங்களா? ச்சே, வளர்ப்பு சரியில்லடா. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்றாங்க. வள்ளியம்மா, ஏன் அவங்கள திட்டுறீங்க? பின்ன என்ன கண்மணி, கொலையெல்லாம் பண்ணலாமா? அந்த பொண்ணுக்கு அவன் என்ன டார்ச்சர் கொடுத்தானோ? ஒருத்தவங்க தப்பான முடிவெடுக்கிறாங்கன்னா அது அவ்வளோ ஈஸியா எடுத்துட மாட்டாங்க. அந்த முடிவை எடுக்க வைக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. கமான் கமான் கண்மணி, சீக்கிரம் ஏதாச்சும் உளறு. என்ன நீங்க எவ்வளவு கோவப்படுறீங்க? கண்மணி, என்னமோ எங்கேயோ நடக்குதுடி. நமக்கு என்ன, நீ சாப்பிடு. இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாம சீரியஸா எடுத்துட்டு இருக்க? ஆமா, நமக்கு என்னடி. இருந்தாலும் இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப துணிச்சிடாங்க வீராணி. பொண்ணுங்கிட்ட நெருங்கவே பசங்க பயப்படுறானுங்க. டேய் ராகவா, அவனை மூட்டு சாப்பிட சொல்லு. சும்மா சாப்பிட்ற நேரத்தில் கண்ட கருமத்தையும் பேசிக்கிட்டு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நடந்தது தானே சொன்னேன். பேசுறது கூட உரிமை இல்லை எனக்கு. நீ சாப்பிடு. போதும், அதை விட்டுட்டு சாப்பிடு. சாப்பிடு கண்மணி, உட்காருங்க. சொல்லுங்க. அது கடத்தினது மட்டும்தான் அவங்களாம். அவன் ஏதோ தற்செயலா செத்துருக்கானா. ஆனா கொலைப்பலி அந்த பொண்ணுங்க மேல விழுந்து கேஸ் மொத்தம் அவங்க மேல திரும்பிச்சு. தீர்ப்பு வந்துருச்சா? ஆமா, நீ பாவம். செய்யாத தப்புக்கு அந்த பொண்ணுங்க 3 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களாம். என்ன சொல்றீங்க சூர்யா? இந்த மாதிரி தப்பு கூட தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்களா? பின்ன கொலை பண்ண என்ன கொஞ்சுவாங்களா? அதுவும் குற்றத்தை வேற மறைச்சிட்டாங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதான் ரிப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. பாவம். இதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு மனு போட்டு எதனா ட்ரை பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா 3 பேர் கதியும் அதோ கதி தான். ஏன் நீ அந்த பொண்ணுங்க 3 பேரும் முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிருந்தா கேஸ் இந்த அளவுக்கு சீரியஸா இருக்காது. அவங்க 3 பேரையும் மன்னிச்சு விட்டுருப்பாங்க. சூர்யா, அண்ணி, டிரைவர் எங்கயா? ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு மேடம். சரி, சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க மேடம். இவன் அன்னைக்கு ஃபோன் பண்ணவனாச்சே. ஹலோ. என்ன மேடம், ரொம்ப பிஸியா? என்ன வேணும் உனக்கு? இல்லை மேடம், நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து உயிரெல்லாம் பணிய வச்சு ஒரு மர்டர் கேஸை பற்றி தகவல் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலையே. ஏய், என்ன கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி தெரியா? யாரா நீ? எங்க இருக்க? மேடம் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கேஸில் வேகமே பத்தலை. இவ்வளோ ஸ்லோவாக போனால் அந்த மாறன் ஜெட் வேகத்தில் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றிடுவான். அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது மேடம். ஏய், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. மேடம், நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் தான் மேடம் முக்கியம். மேடம், இது ஹைலி சீக்ரெட். உங்க டிபார்ட்மெண்ட்ல யாரும் கண்டுபிடிக்காத, உங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு வீடியோ எவிடன்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். உடனே பார்த்துட்டு கூப்பிடுங்க. என்னது இது? இது எதுக்கு எனக்கு அனுப்பிச்சிருக்கான்? என்ன ஆச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
ஆனா உன இங்க வந்து பயமா என் வீட்டு இருக்கு. பொண்ணுங்கள ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. மேடம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிதான் மேடம். ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன என்ன கோஆபரேட் பண்றது? இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. கிளம்பலாம். நீங்க எங்க சார்? நானும் வருவேன். ஏன் நான் வரக்கூடாதா? என்னை விட்டு என் ஃபேமிலியை மட்டும் கூட்டு வர சொன்னாங்களோ? அப்படிலாம் இல்லை சார். அப்புறம் என்ன? ம் வாங்கம்மா போகலாம். கிளம்பலாம் வாங்க. ம் ம் நீங்கள் வாங்க, நான் இருக்கேன். சரி வா போலாம். மாறா, எதுவா இருந்தாலும் பேசிட்டு நீ கையோட கூட்டிட்டு வந்துடுடா. அங்க விட்டுட்டு வராத. நீ பயப்படாத, சரியா? நான் பார்த்துக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் இப்படி தான் இருக்கும் த. ஆ, வலிமா பயப்படாதீங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி. பயப்படாம பேசிட்டு வாங்க. ம் த அப்பாட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஆ. கையோட இவங்களை கூட்டிட்டு வந்துடுடா. அவங்க என்ன சொன்னாலும் விட்டுட்டு வராத. ம் கிளம்பலாம். பின்னாடியே வரேன். ஆ சரி. மாறா, நிதானமா பேசு. நானும் வரேன். நீ எதுக்கு வர்ற? என்ன வரட்டுமேடா, உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் நீயே தூக்கி சுமக்கணுமா? அவன் வந்தா ஏதாவது உதவியா இருக்கும். அவனும் இந்த வீட்டு பையன் மாதிரி தானே. நீ போயிட்டு வா சூர்யா. சரி. சொல்றல, போடா. சரி வந்து தோலை. சூர்யா, நீ கிளம்பு. வண்டி ஆ எடுத்துட்டு போ. சரி த. நாங்க கொலை செஞ்சோங்கிறதுக்கு அப்படி உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு? அதை ஃபர்ஸ்ட் காட்டுங்க மேடம். அதை காமிச்சிட்டு பேசுங்க. ஆமா, அன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வரும்போது நீயும் கண்மணியும் எங்க போயிருந்தீங்க? மேடம் இதை நாங்க எத்தனை தடவை மேடம் சொல்றது? கோவிலுக்கு 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 மேடம். சரி, நீங்க கோயில போயிருந்துகிட்டே உங்க தங்கச்சிக்கு கால் பண்ணிருக்கீங்க. அங்க அப்ப அவளும் வந்தா, அப்படிதானே? ஆமா மேடம். எந்த கோயில் சொன்னீங்க? பிள்ளையார் கோவில் மேடம். ஆ, பிள்ளையார் கோயிலு. நீங்க 3 பேரும் சேர்ந்து போயிருக்கீங்க. ஆ, தீர்ப்பு வந்த நாள் பிப்ரவரி 23. மதியம் ஒரு 3 மணி இருக்குமா? இருக்கும் மேடம். பிப்ரவரி 23 மதியம் 3 மணி. நீங்க 3 பேரும் பிள்ளையார் கோயில்ல இருந்தீங்க, அப்படிதானே? ஆமா மேடம். ஓகே. கான்ஸ்டபிள் மேடம், அந்த பிள்ளையார் கோயில் அந்த பிப்ரவரி 23 சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம்.